அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் கொட்டுக்காளி படக்குழுவினர் குழு அனைவருக்கும், இந்த விழாவை சிறப்பிக்க வந்த இயக்குநர்கள், திரைப்பிரபலங்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் சென்னை உலக சினிமா அறக்கட்டளை அமைப்பாளர் திரு உலக சினிமா பாஸ்கரன் சார் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ஷாவுல் அமீத் அவர்களுக்கும் மற்றும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் மற்றும் த லிட்டில் வேவ் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர் கலையரசன் அவர்களுக்கும் முதல்ல என்னோட வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நான் திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபார்மர் மைனர், ஒரு ஷிப் ரிப்பேரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணேன். என்ன சினிமாக்குள்ளே கொண்டு வந்தது உலக திரைப்படங்கள். நான் முதலாக உலக சினிமாக்களை பார்க்க ஆரம்பித்தது நான் ஈரானியன் கப்பலில் ஈரானியங்களோட பயணம் போகும்போது அந்த திரைப்படங்கள் எனக்கு அறிமுகமாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இயக்குனர் பாலு மகேந்திரா சார் அவரோட திரைப்படங்கள் மூலிமா தான் ஈர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேலே வீடு திரைப்படம் பார்த்துருக்கேன். அந்த உலக சினிமாக்கள் கொடுத்த ஆர்வத்தினால்தான் இந்த சினிமா ஆர்வம், நான் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட்டுட்டு சினிமா நோக்கி நான் பயணப்பட்டு வந்தேன். ஏன் இந்த பேக் ஹிஸ்டரி சொல்றேன்னா, இந்த உலக சினிமா ரசனை வளரும் போது தான் அந்த கண்ணோட்டம் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் போகும்போது அவனோட வாழ்க்கை மாறும். என்னோட வாழ்க்கை மாறுறதுக்கு உலக சினிமா, தமிழ் சினிமாவிலிருந்து வெளியே போன உலக சினிமா காரணம். அதுபோல சார் சொன்னாரு, தமிழ் சினிமாவிலிருந்து உலகத்துக்கு போன ஒரு உலக சினிமா. இது உலக சினிமா கிடையாது, தமிழ் சினிமா தான். இயக்குனர் வினோத்ராஜ் அவர்களோட முதல் படம் கொட்டுக்காளி பத்தி நான் சொல்லணும் ஒரு வார்த்தை. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். நார்மலாக கமர்ஷியல் சினிமா பயங்கரமாக விசில் அடிச்சு 6 பாட்டு 5 ஃபைட்டு வச்சு பயங்கரமாக மாசான வசனங்கள் பேசி வரக்கூடிய சினிமா வரிசையில் ஏதோ அத்திப்பூத்தார் போல சில படங்கள் வருது. மேற்கு தொடர்ச்சி மலை, கிடா, ஜமா, இந்த மாதிரி சில திரைப்படங்கள். அந்த மாதிரி கூழங்கள்னு ஒரு உலக சினிமா வருது. ஆஸ்கர் என்ட்ரி மிக பெரிய ஒரு சவாலான விஷயம். அவ்வளோ சர்வசாதாரணமாக ஆஸ்கர் என்ட்ரிக்கு படங்கள் போக முடியாது. அடுத்தது பெர்லின் ஃபெஸ்டிவல். அவரோட திரைப்படங்கள் எல்லாமே முதல்ல உலக அரங்குகளை வச்சுட்டு தான் இங்கே கொண்டு வர்றாரு. அதுதான் அவரோட ஒரு துணிச்சல். அடுத்தது ஒரு 24 கலைகளையும் முழுசா பல ஆண்டுகள் பல வெற்றி பட இயக்குநர்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு நுணுக்கங்களா கத்துக்கிட்டு, அல்லது ஒரு திரைப்பட பள்ளிக்கு போய் இந்த திரை நுணுக்கங்களை கத்துக்கிட்டு ஒரு திரைப்படம் பண்ணா என்ன ஒரு மெச்சூரிட்டி இருக்குமோ அந்த ஒரு மெச்சூரிட்டி படம் பார்க்கறது மூலியமா ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. இது ஒரு சாமானியன் சினிமா. ஒரு சினிமாக்காரனா இருந்து ஒரு சினிமா பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது நார்மல். ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் சங்கர் சார் இருந்தாங்க, பாரதிராஜா சார் இருந்தாங்க, நான் அடுத்த படம் பண்ண போறேன்னா கிடைக்கும். பட் அப்படி கிடையாது. முடிஞ்சா இந்த படத்தை இன்னொரு தடவை பாருங்க. படம் பார்க்கும்போது கண்களை மட்டும் திறக்காதீங்க, காதுகளையும் திறந்து பாருங்க. அப்பதான் இதுல காதுகளுக்கு என்ன வேலை இருக்கு, கண்ணுகளுக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எளிமையான ஒரு விஷயமா புரியும். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, முதல் ஃப்ரேம், அந்த சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அழகா ஒரு ஃப்ரேம் இருக்கும் அடுப்பு. அந்த ஃப்ரேம்ல உங்க மைண்ட்ல ஒரு கால்குலேஷன் வச்சுங்க. 1 2 3 4 படம் ரைட் ரவுண்ட் கம்ப்ளீட் வர நீங்க வச்சுங்க, க்ளோசிங் வர வச்சுக்கோங்க. இந்த ரிதம்ல உட்காந்துருக்கான்னு மட்டும் சும்மா ஒரு செக் பண்ணி பாருங்க. ஒரு எடிட்டரோட பெர்ஃபெக்ஷன் தெரியும். இட்ஸ் such a beautiful wonderful editor. We have to applause the whole team. டெக்னிக்கலா பேசியிருக்கேன், நிறைய பேசுறோம், பட் நேரமின்மை காரணமாக என்னுடைய உரையை துடன் முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. மிகச்சிறந்த இந்த படத்தை கொடுத்ததற்கும் இனி வரப்போகும் மிகச்சிறந்த படத்தை கொடுக்க போவதற்கும் நன்றி. அண்ட் அவரை பத்தி சொல்லணும், ராகவ ரமேஷ் என்னோட கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு கால நண்பர். நாங்கள் ஆவண படங்கள்ல ஒன்னா வேலை செஞ்சிருக்கோம். அவரோட டெடிகேஷன் ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்கும். ஞான ராஜசேகரன் ஐஏஎஸ் சாரோட தெலுங்கானா டாக்குமெண்ட்ரியில நாங்கள் 3 ஒர்க் பண்ணோம்.
ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி பண்ணுவாரு. நாங்க விஷுவல் முடிச்சிருவோம், முடிச்சதுக்கு அப்புறம் அவர் போய் சவுண்ட் தனியா எடுத்துட்டு இருப்பாரு. என்னங்க பண்றீங்கன்னு, சவுண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, இதை தனியா தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளவு பெர்ஃபெக்ஷன். அவர் ஒர்க் பண்ண படங்கள் பெரிய பெரிய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு, தர்பார்லாம் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா சீதகாதி நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா பெரிய படம் சின்ன படம்லாம் இல்லை. படம் அது அவரோட எவ்வளவு தூரம் அந்த கலைக்கு தான் கத்துக்கிட்ட அந்த டெக்னிக்கல் திங்ஸை, அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயத்த அந்த கலைக்கு எவ்வளவு தூரம் ஆத்மார்த்தமா கொடுக்கணும்ன்ற அந்த உழைப்பு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. கூழாங்கலுக்கு அவர் தான் சவுண்டு. ஸோ சுரேன் சார், சாரி அவரோட நண்பர் சுரேன் அவர்களும், அழகிய கூத்தன் சார், ராகவ ரமேஷ், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.